2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். சவுலை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது. தாவீதை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது. 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். 2 பேருமே அபிஷேகம் பெற்றவர்கள் தான். 2 பேரையுமே தெரிந்து கொண்டவர் தேவன் தான். ஒரே தீர்க்கதரிசியின் மூலமாய் 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். ஆனால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு குடும்பம் வர வர உயர்ந்து கொண்டே போனது, இன்னொரு குடும்பம் வர வர பலவீனப்பட்டு கொண்டே போனது. 2 பேருமே நான் ராஜாவாகணும் அப்படின்னு அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கல. சவுல் கழுதையை தேடி போறார். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசனிடத்துல போய் சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரத்துல ஒரு மனுஷன் வருவான், அவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ண வேண்டும், அவன் என் ஜனத்தை ஆளுகை செய்வதற்கு தகுதியானவனாக நான் தெரிந்து கொண்டேன், ஆகையினால அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி சுக்கி சொல்லுகிறார். தீர்க்கதரிசி சொன்னபடியே போய் அபிஷேகம் பண்ணுகிறார். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வர வர பலவீனப்பட்டு போனார். அதே போல தாவீதையும் ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணுகிறார். உன்னுடைய கொம்ப தைலத்தினால நிரப்பிக்கொண்டு நிப்போ ஆண்டவர் சொல்றார். ஒவ்வொருத்தரையா சாமுவேல் தீர்க்கதரிசி கூப்பிடுகிற பொழுது இவன் அல்ல இவன் அல்லன்னு சொல்லிட்டு கடைசியில தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை கூப்பிட்டுட்டு அபிஷேகம் பண்ணுகிறார். பாருங்க, 2 பேருமே அபிஷேகம் பெற்றவர்கள். 2 பேரையுமே தெரிந்து கொண்டது தேவன் தான். ஆனால் ஒருவருடைய சந்ததி வர வர பலத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவருடைய சந்ததி வர வர பலவீனப்பட்டு போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரை குறித்து நம்ம வேதத்துல பார்ப்போம் என்றால் 2 பேருமே தவறு செய்தவர்கள் தான். சவுலிடத்துல ஆண்டவர் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். அமலேக்கியர்களை நீ சங்கரிக்க வேண்டும். இதுதான் சவுலிடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. இவர் என்ன செய்கிறார் என்றால் சொன்னபடியே யுத்தத்திற்கு போகிறார். ஆனால் எல்லாவற்றையும் சங்கரிக்கவில்லை, ராஜாவை உயிரோடு வைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், ராஜாவை உயிரோடு வைக்க கூடாது, ஆடு மாடு பிள்ளைகள் மனைவிமார்கள் எல்லாரையுமே கொன்று போட வேண்டும். இதுதான் சவுலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனா அதை அவர் என்ன பண்ணா நிறைவேற்றல. ராஜாவையும் கொளுத்த ஆடுகளையும் மாடுகளையும் என்ன பண்ணிட்டார், கொண்டு வச்சிருக்கிறார். இது தேவனுடைய பார்வையில தவறாகிவிட்டது. தேவன் கோபம் கொண்டு தீர்க்கதரிசி மூலமாக உன்னிடத்திலிருந்து ராஜ்ய பாரத்தை நான் பிடுங்குகிறேன் என்று ஆண்டவர் பிடுங்கி விட்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அது தேவனுடைய பார்வையில தவறாகி போய்விட்டது. அவர் தப்பு பண்ண மனுஷன். ஆனா இந்த புறத்துல தாவீதை பார்த்தீங்க அப்படின்னா அவரும் தப்பு பண்ண மனுஷன்தான். விபச்சார பாவத்துல விழுந்தார், அதோடு நிற்கவில்லை. நல்ல மனுஷன் ஊரியா, அவனை திட்டமிட்டு கொலை செய்கிறார். ஒரு கொலையை செய்கிறார், இன்னொருத்தருடைய மனைவியை எடுத்துக் கொள்ளுகிறார். பாருங்க, விபச்சார பாவம், கொலைகாரன். ஆனா அந்த கொலை செஞ்சவரை, விபச்சார பாவத்தில் ஈடுபட்டவரை ஆண்டவர் சொல்றார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வர வர பலத்தான். ஆனா ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ண
சவுளுடைய குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனது. ரெண்டு பேருமே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரெண்டு பேருமே அபிஷேகம் பெற்றவர்கள். ஒருவர் உயர்கிறார், ஒருவர் தாழ்ந்து போகிறார். ரெண்டு பேருமே தேவனுக்கு முன்பாக தப்பு பண்ணவங்க தான். ஒருவர் உயர்கிறார், ஒருவர் தாழ்ந்து போகிறார். என்ன காரணம் என்பதை மாத்திரம் உங்கள் மத்தியில சொல்லிவிட்டு நான் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற கேள்வி இதுதான். ஒரே சபைக்கு போவாங்க, ஆனா ஒரு குடும்பம் மாத்திரம் வர வர உயர்ந்து கொண்டே போகும். ஆனா ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஒரு சில குடும்பங்கள் தாழ்ந்து கொண்டே போகும். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் ஆசீர்வதிப்பதுதான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ கீழாகாமல் மேலாவா என்பது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். இருக்கிறதை விட 1000 மடங்கு நம்ம பெருகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையில, ஒரு சிலருடைய குடும்பத்துல இது நடக்கிறது, ஆனா ஒரு சிலருடைய குடும்பத்துல நடப்பதில்லை. எனக்கு ஒரு குடும்பத்து தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியத்திற்கு வருகிற பொழுது அவங்க கொஞ்சம் சாதாரணமான நிலைமையில இருந்தாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வர வர அவர்கள் உயர்ந்து கொண்டே போனார்கள். அவர்களை குறித்து வெளியே அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாட்சி எல்லாம் கிடையாது. ஒரு சில காரியங்கள் வெளியரங்கமாவே கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறது போல நமக்கு தெரியும். ஆனா அந்த குடும்பம் வர வர உயர்ந்து கொண்டே போனது. எனக்குள்ள பல நாட்களாக ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. எப்படி ஆண்டவரே, இவங்க நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்து கொண்டே போகிறார்களே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. அதற்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். இன்னைக்கு இந்த இடத்துல தாவீது பாவம் செய்த ஒரு மனிதன், கொலை செய்த ஒரு மனிதன். ஆனால் அவனை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவன் வர வர பலத்தான். ஆனா ஒரு சின்ன தப்பு பண்ண சவுல் வர வர பலவீனப்பட்டு போனார். என்ன காரணம் அப்படிங்கிறத மாத்திரம் நான் உங்க மத்தியில சொல்லிட்டு நான் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கிறது. இவங்க உயர்ந்துகிட்டே போறாங்க, நான் அப்படியே தானே இருக்கிறேன். இவங்க குடும்பம் உயர்ந்து கொண்டே தானே போகிறது, நாங்க மட்டும் அப்படியே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள உண்டு. இந்த இடத்துல தாவீது உயர்த்தப்பட்டதற்கான காரணத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, ரெண்டு பேருமே தப்பு பண்றாங்க. ரெண்டு பேருமே தப்பு பண்ணுகிற பொழுது எப்படி அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க பாத்தீங்கன்னா சவுலிடத்துல ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பொறுப்பை அவர் சரியா செய்யல. செய்யாததுனால என்ன நடக்குதுன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்துல பேசுகிறார். பேசுகிற பொழுது அந்த சவுல் ஒரு காரியத்தை தேவ சமூகத்துல ஒத்துக்கொள்ளுகிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24, 25 அந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்று சொல்லுகிறார். ஊழியக்காரர் சொல்றார், நீ இந்த தப்பு பண்ணிட்டா, ஆண்டவர் உனக்கு சொன்னது இது, ஆனா நீ சொல்லாத காரியத்தை நீ செய்து விட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒத்துக்கொள்ளுகிறார். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னியும் அப்படின்னு தீர்க்கதரிசிகிட்ட போய் பேசுறார். பேசுறதோடு மாத்திரமல்ல, அங்க இன்னொரு காரியத்தையும் அவர் சேர்த்து சொல்லுகிறார். 30வது வசனத்தை வாசிக்கிற பொழுது,
அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும். சவுல் சொல்றார், நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனா அந்த தவறு வெளியே தெரிந்து விடக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இந்த ஜனத்திற்கு முன்பாக அது தெரிந்திடக்கூடாது. இந்த இடத்துல நீர் என்னை கனம் பண்ண வேண்டும். பாருங்க, இந்த இடத்துலதான் சவுல் தவறு செய்கிறார். இந்த இடத்துலதான் சவுல் தவறு செய்கிறார். பாவத்தை சுட்டி காட்டின உடனே உண்மையான மனம் திரும்புதல் அவருக்குள்ள வரவில்லை. ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது தவறு செய்கிற பொழுது ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு ஊழியக்காரரை அனுப்பி நீ தவறு செய்து விட்டாய் என்று சுட்டி காட்டுகிற பொழுது அங்கு அவர் எப்படி மனம் திரும்புகிறார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுல் கிட்ட சொல்றார், நீ தப்பு பண்ணிட்டா, ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்கிறார் அப்படின்னு. அதற்கு அவர் சொல்றார், நான் தவறு செய்தேன், ஆனா இந்த ஜனத்திற்கு முன்பாக நீர் என்னை கனப்படுத்த வேண்டும். இந்த ஜனத்திற்கு இந்த பாவம் தெரிஞ்சிடக்கூடாது. நான் உள்ளுக்குள்ள தப்பு பண்ண மனுஷன், ஆனா வெளிய நல்லவனை போல என்னை நீ காண்பிக்க வேண்டும். இந்த வார்த்தை தான் தாவீதினிடத்திலிருந்து ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் பிடுங்கினார். உண்மையான மனம் திரும்புதல் அவருக்குள்ள வரல. ஆனா பாத்தீங்கன்னா, தாவீது தப்பு பண்ணுகிற பொழுது, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று அவர்கிட்ட மட்டும் இல்ல, அவர் தேவ சமூகத்துல உட்கார்ந்து 51வது சங்கீதத்தை எழுதுகிறார். எழுதி அதை ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்து எல்லாருக்கும் அதை தெரியப்படுத்துகிறார். இன்று வரைக்கும் பாவ நிவிர்த்தி சங்கீதமாக, பாவ அறிக்கை சங்கீதமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க 51வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க அடைப்புக்குறியிலேயே ஆண்டவர் அதை குறித்து ரொம்ப தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். பத்சேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாருங்க, அவர் செய்த பாவத்தை மறைக்கவில்லை, சவுல் செய்த தவறை மறைத்தார். ஆகையினால அவர் நிமித்தம் அவருடைய சந்ததி முழுவதுமே பாதிக்கப்பட்டது. ஆனா தாவீது தவறு செய்கிற பொழுது அதை ஒட்டுக்கொண்டு வெளியரங்கமாகவே அறிக்கை செய்தார். 9வது வசனம், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். 7வது வசனம், நீர் என்னை யூசேப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உரைத்த மழையிலும் வெண்மையாவேன். 11வது வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல செய்த தவறுக்காக அவர் கதறுகிறார். 4வது வசனம், தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். வெளியரங்கமாகவே அறிக்கை செய்கிறார். செய்த பாவத்தை மறைக்கல. அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். சவுல் செஞ்ச தவற மறைச்சான். செஞ்ச தவறு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவன் மறைத்ததினால
அவனும் பாதிக்கப்பட்டான், அவனுடைய சந்ததியும் பாதிக்கப்பட்டது. வர வர அவனுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போனது. ஆனா செய்த பாவத்தை மறைக்காமல் எல்லாருக்கும் முன்பாக வெளியரங்கமாய் அறிக்கையிட்ட தாவீதை கர்த்தர் வர வர உயர்த்தினார். தாவீதை பத்தி ஆண்டவரே சாட்சி சொல்றார், இந்த பத்சேபாளிடத்துல செய்த தவறை தவிர வேற ஒன்றையும் செய்யல அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் தாவீதுக்குள்ள வந்ததினால ஒரு பெரிய ஒரு உயர்வு கிடைத்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் ஒரு உண்மையான மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். பாவத்தை மட்டும் மறைச்சு வைக்காதுங்க. பாவத்தை மறைச்சு வச்சீங்க அப்படின்னா அது உங்களை வாழ விடாது. உங்களை மட்டும் இல்ல, அது 3வது 4வது தலைமுறை வரைக்கும் போய் நிற்கும். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமத்திலே நடந்தால் நம்ம பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நாம் உத்தமத்திலே நடக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அதனாலதான் நம்ம பாவத்தை மறைக்க கூடாது. நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். பாவத்திலேயே இருப்போம் அப்படின்னா, பாவத்தை மறைச்சு மறைச்சு வைப்போம் அப்படின்னா வாழவே முடியாது. அந்த பாவம் நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் சாபத்திற்கு உட்படுத்தி விடும். இந்த இடத்துல சவுல் தப்பு பண்ணார், ஆனா உண்மையான மனம் திரும்புதல் இல்ல. ஆனா தாவீது தவறு செய்த பொழுது உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவருக்குள்ள உண்டானது. அதனால கர்த்தர் இரக்கம் செய்தார். அதனால கர்த்தர் தாவீதுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் இரக்கம் செய்து வர வர உயர்த்தினார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மள ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னா, வர வர நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பாவத்தை மறைக்க கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை விட்டு விட்டு, அதாவது அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவான், விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால தாவீதை போல தேவ சமூகத்துல நம்ம விழுந்தரணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், உமக்கு முன்பாக தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல விழணும். ஏன்னா நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான், பலவீனமானவர்கள் தான். நல்லவன் ஒருவனாயில் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அறிக்கை செய்ய வேண்டும். 2 பேர் தப்பையும் ஒப்பிடுகிற பொழுது தாவீது செஞ்சது பெரிய தப்பு, ஆனா சவுல் பண்ணது சின்ன தப்பு தான் நம்ம பார்வையில. ஆனா தண்டனை சவுலுக்கு பெருசு, தாவீதுக்கு ஒரே ஒரு சின்ன தண்டனை. பத்சேபாளிடத்துல பிறந்த அந்த பிள்ளை மாத்திரம் சாகிறது, அதோடு முடிகிறது. அதுக்கு பின்னாடி தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். காரணம் உண்மையான மனம் திரும்புதல். இன்னைக்கு நீ உண்மையா நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமா வருவோம் அப்படின்னா அவர் நம் பக்கமாக திரும்புவார். நான் ஒரு சாட்சியை சொன்ன பார்த்தீங்களா, ரொம்ப நாள் எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அவர்களுடைய குடும்ப ஜபத்துல நான் கலந்து கொண்டேன். அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஐயா ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். நீ பாத்தீங்கன்னா அவர் அந்த நாளில என்ன தப்பெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் அந்த ஜபத்துல சொல்றார். நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட அவர் யோசிக்கல. ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க, இனி நான் செய்ய மாட்டேன், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு பாருங்க. அவர் செஞ்ச காரியத்தெல்லாம் அப்படியே அவருடைய குடும்பத்தாருக்கு முன்னாடி ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார். அப்பதான் நான் நினைச்சேன், சரி இவர் உயர்த்தப்பட்டதற்கு, இவங்க சந்ததி உயர்த்தப்பட்டதற்கு காரணம் இதுதான். அதனால பாவத்தை மறைக்க கூடாது. நம்ம பலவீனமானவர்கள் தான், மனுஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. மனுஷங்கிட்ட சொல்ல இங்க கேட்டுட்டு 10 பேருக்கு சொல்லிடுவாங்க, 10 பேர் அது 100 பேருக்கு போயிடும். ஆனா தேவ சமூகத்துல தாவீதை போல சொல்லணும், ஆண்டவரே நான் ஒரு பாவிதான், ஆண்டவரே நான் தப்பு பண்ண மனுஷன் தான்ப்பா, எனக்கு இறங்கும், பரிசுத்தமான எனக்கு உதவி செய்யும்.
ஆண்டவர் சொல்றார், உன்னை பரிசுத்தமாக்குகிறவன் நானே. இன்னைக்கு நம்முடைய சுயபலத்தினால பரிசுத்தமா வாழ முடியாது. ஆண்டவருடைய உதவி இல்லாம பரிசுத்தமா வாழ முடியாது. பரிசுத்தமா வாழ்வதற்கு அவருடைய கிருபை நமக்கு அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய உதவி ஒத்தாசை அவசியம். அதனால நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். ஒரு நாள் அறிக்கையிட்டா போதாது, தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பரிசுத்தத்திற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. தாவீது அதை செய்ததினால தாவீதினுடைய குடும்பம் வர வர பலத்தது. ஆனா சவுல் அதை செய்யல. நான் பாவம் செய்த அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஊழியக்காரர்கிட்ட சொல்றார், இன்னைக்கு இந்த ஜனத்திற்கு முன்பாக என்னை நீர் கனப்படுத்த வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாததுனால ராஜ்யம் போச்சு. ஒரே நாள்ல தகப்பனும் பிள்ளையும் மரித்து போனார்கள். அந்த ராஜ்யம் தாவீது வசமாய் திரும்ப வருகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்கிற வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். நாம செய்கிற தவறுகள் சில நேரங்களில நம்ம சந்ததியில போய் நிற்கும். தவறு பண்ணினது சவுல், ஆனா அவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டார்கள். கடைசியில ஒரே ஒரு மகன் முடவனாயிருந்த அந்த முடவனை தாவீது எடுத்து ஆதரவு கொடுக்கிறார். அந்த சந்ததியே பாதிக்கப்பட்டது. சில நேரங்களில் நாம செய்யற சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம பிள்ளைகளிடத்துல போய் நின்று விடும். மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் ஒரு 250 பேர் எழும்பி வந்தாங்க. 250 பேர் சபையில பேசுறாங்க. ஆரோன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், மோசே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார்கள், நீங்க என்ன மிஞ்சி போகிறீர்கள், உங்களை நீங்களே முன்னாடி போய் நிறுத்துகிறீர்கள் அப்படின்னு கலக குரல் வருகிறது. ஆண்டவரிடத்துல போய் மோசே முறையிடுகிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களெல்லாம் தனியா ஒரு 250 பேரை ஆண்டவர் ஒதுக்கிவிட சொல்லுகிறார். அந்த 250 நபர்களோடு போகவில்லை, அவர்களுடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே நிற்கிறார்கள். நடந்தது என்னவென்றால், பூமி தன்னுடைய வாயை பிளக்கிறது. அப்படியே அந்த 250 பேருடைய குடும்பம் பூமிக்குள்ள மாண்டு போகிறது. அந்த பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா? இல்ல. ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசினது அந்த 250 பேர். அவருடைய மனைவி ஏதாவது தப்பு பண்ணாங்களா? இல்ல. பிள்ளைகள் தப்பு பண்ணாங்களா? இல்ல. ஆனா முழு குடும்பமுமே பாதிக்கப்பட்டது. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீதினுடைய குடும்பமோ வர வர பலத்தது, சவுலுடைய குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனது. தவறு செய்தது ஒரு மனிதன், பாதிக்கப்பட்டது அவனுடைய முழு குடும்பம். அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தப்பு பண்ணுவோம் அப்படின்னா அதன் நிமித்தம் நம்ம குடும்பம் பாதிக்கப்படும் என்பதை நாம மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இதை மறந்துடுறோம். நாம தப்பு பண்ணா அது நம்ம குடும்பத்திடத்துல பிள்ளைகளிடத்துல போய் நிற்கும் என்பதை மறந்துடக்கூடாது. அதனால்தான் ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு உண்மையான மனம் திரும்புதல் வேணும். அனுதினமும் செய்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த தப்பு நான் பண்ணிட்டேன், எனக்கு நீங்க கிருபை தாங்க, இனி செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். பாவத்தோடு கூட விளையாடாதுங்க, பாவத்தை மறைக்காதுங்க. வெளியரங்கமா அப்பா கிட்ட பேசுங்க, வெளியரங்கமா பேசுங்க. ரோமர் 7 அதிகாரத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வெளியரங்கமாவே எழுதுகிறார். நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். நன்மை செய்வதற்கு என்னிடத்துல எண்ணம் உண்டு, ஆனாலும் சில நேரங்கள்ல நான் நன்மை செய்யாம விட்டுறேன் அப்படின்னு வெளியரங்கமா எழுதுறார். நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை இந்த பாவ சரீர மரணத்திலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு அவர் வெளியரங்கமாவே எழுதுறார். மறைக்கல, அவருடைய சூழ்நிலையை மறைக்கல, அவருடைய காரியங்களை மறைக்கல. கடைசியில் அவர் சொல்லுகிறார், இந்த பாவ மரண சரீரத்தில் இருந்து ஆவியின் பிரமாணம் என்னை
விடுதலையாக்கி விட்டது. இன்னைக்கு பாவத்தை நம்ம மறைக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லி 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 ஆவியானுடைய உதவியும் ஒத்தாசையும் நம்ம நாடுவோம் என்றால் நிச்சயமாகவே பாவத்திலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அதனால ஆண்டவர் இன்றைக்கு தெளிவா நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரு குடும்பம் உயர்கிறது, இன்னொரு குடும்பம் தாழ்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, உயர்ந்த குடும்பத்தின் தலைவர் உண்மையாய் மனம் திரும்பினார். இன்னைக்கு உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுங்க. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை தாங்க, செய்யாம இருப்பதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இது போதும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம அதே நேரத்துல மறைச்சு மறைச்சு வைப்போம் அப்படின்னா நம்ம வாழ முடியாது. நம்மள மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தெல்லாம் அதை பாதிச்சிரும் என்பதை ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்காக இயேசு எவ்வளவு பாடுகளையும் உபத்திரவத்தையும் சகிச்சிருக்கிறார், சிலுவையை சுமந்திருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த பூமியில சிந்தப்பட்டு இருக்கிறது. அந்த ரத்தத்தை நம்ம உபயோகப்படுத்தி வாழணும். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவினா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவினா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறந்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறந்தவனா இதை உலகே அறியும். உணவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உணவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம் என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உணவாத எண்ணி நீர் உணவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உணவாத எண்ணி இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா.
தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீதோ வர வர பலத்தான், சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டு போனது. அதற்கான காரணத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தாவீதுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ஆனா சவுலுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. இதுதான் முக்கியமான காரணம். தாவீது எதை செய்தாலும் சரி கர்த்தருக்கு மறைக்கவே மாட்டார். எந்த காரியமா இருந்தாலும் சரி கர்த்தர்ட்ட போய் சொல்லிடுவார். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா கூட கர்த்தர்ட்ட போய் பேசுவார், விசாரிப்பார், வெளியரங்கமா கேட்பார். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரணுமா? ஆண்டவர்கிட்ட மறைக்காதுங்க, ஆண்டவர்கிட்ட மறைக்காதுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு திறந்த புஸ்தகத்தை போல இருங்க. நீங்க மறைச்சீங்க அப்படின்னா வாழ முடியாது. ஆனா ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. நம்ம சொல்லித்தான் தெரியணும் அப்படின்னு இல்லை. அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. தாவீது செய்த காரியம் அந்தரங்கத்துல, தாவீது ரகசியமா கொலை பண்ணினான். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்து ஊழியக்காரன் அனுப்பிட்டார். சொன்ன உடனே அவன் ஒரு ராஜா நினைச்சிருந்தா நாத்தான் தீர்க்கதரிசிய பிடிச்சு ஜெயில போட்டிருக்கலாம். என்னையே நீ குற்றப்படுத்த வந்து விட்டாயா, தப்ப உணர்த்த வந்து விட்டாயா அப்படின்னு அவரை பிடிச்சு உள்ள போட்டிருக்கலாம். தாவீது அதை செய்யல. நான் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தேன், கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்தேன், வெளியரங்கமா அறிக்கை செய்தான். 7 நாள் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல விழுந்து கிடந்து சங்கீதத்தை எழுதுகிறார். ஆண்டவரே, உடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதுங்கப்பா, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதிருங்க ஆண்டவரே. இழந்து போன இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே கேட்கிறான், கதறுகிறான். அதனால்தான் கர்த்தர் இறங்கினார். சவுலோ தன் பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணல. ஜனத்திற்கு தெரிந்திடக்கூடாது, நான் பண்ணின தப்பு தெரிந்திடக்கூடாது, உண்மையான மனம் திரும்புதல் இல்ல. ஊழியக்காரர்கிட்ட சொல்றார், இந்த ஜனத்துக்காக தான் நான் இதை செஞ்சேன், இந்த ஜனத்துக்கு பயந்து செஞ்சேன். மற்றவங்க மேல பழிய பொழுது போடுறார். இதே தப்பதான் ஆதாமும் ஏவாளும் செஞ்சாங்க. பாவம் செய்த பொழுது தேவன் வந்து பேசுறார், நீ தந்த இந்த ஸ்திரீனாலதான் நான் தப்பு பண்ணேன். அந்த ஸ்திரீ சொல்ற இந்த சர்ப்பனை வஞ்சித்தது. அந்த இடத்திலேயே உண்மையான மனம் திரும்புதலாக ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு விழுந்தா அவங்க அந்த தோட்டத்துக்குள்ளே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க அந்த காரியத்தை செய்யல, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகல, சரண்டர் ஆகல, ஆண்டவர் பாதத்துல விழல. அதனால ஆசீர்வாதமான வாழ்க்கை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள். இன்னைக்கு வரைக்கும் சாபம் சந்ததி சந்ததியாய் பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானதுனால அந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால செஞ்சதை மட்டும் மறைக்காதுங்க, ஆண்டவருக்கு மறைக்காதுங்க. அவருக்கு முன்னாடி வெளியரங்கமா இருங்க, சொல்லுங்க. சின்ன சின்ன தவறுகளை கூட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இந்த தப்பு பண்றேன், இப்படி நான் பேசுறேன், இதை பார்க்கிறேன், இந்த காரியத்தை சிந்திக்கிறேன், மன்னிங்கப்பா. இதைதான் நம்ம அப்பா எதிர்பார்க்கிறார். அதனால தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ரீகா தூரா கபா ரிமோ ஷிகாலோ திகரபா தனா துடா கரா ஷிகா பாபா. மறைக்காதுங்க, மறைக்காதுங்க, மறைக்க நினைக்காதுங்க.
தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியலன்னு நினைக்கிறீங்க. பாஸ்டர்மாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா தேவனுக்கு தெரியும். தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயம் யோசேப்புக்குள்ள இருந்தது. அதனால்தான் அவரால் பாவம் செய்ய முடியல. என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி நீ விட்டுட்டு ஓடியே போயிட்டார். இன்னைக்கு தேவ சமூகத்துல மறைக்காதுங்க. அரை வீட்டுக்குள்ள போங்க. அரை வீட்டுக்குள்ள போய் ஆண்டவருக்கு அறிக்கையிடுங்க. செய்ததை சொல்லிருங்க. ஜனந்தோடும் சொல்லிருங்க. பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நிற்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாருமே கேளுங்க. நிச்சயமாகவே கிருபை தருவார். தாவீதை போல வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்போமா? தாவீதை போல தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவதற்கு ஒப்பு கொடுப்போமா? தாவீது வர வர பலத்தான். தகப்பனே, இந்த நாள்ல நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்து நாங்க வளர்க்கணும். ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நாங்க தப்பு பண்ணா என் குடும்பம் பாதிக்கப்படும், என் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற அந்த உணர்வு எனக்குள்ள வரட்டும்பா, வரட்டும். பரலோக தகப்பனே, இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் வளர்க்கணும், ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தாவே, வந்து ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க தெளிவா பேசுனீங்க. நன்றி அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வறுமையிலிருந்து விடுதலையாக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் பிள்ளைகளாய் மாற உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அக்காவை ஆசீர்வதிங்க. ஊழியத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. உடன் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அந்த சபை நாளுக்கு நாள் வளரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பெருகணும். இடம் கொள்ளாத அளவிற்கு ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடுத்து திருப்தி ஆக்குங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டதற்காக நன்றி, ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தைகளை சொல்லிட்டேன். இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 வளர்ந்தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.